வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நான் வந்து நிற்கிற இடம் வந்து நாவற்குழி உப்பாத்து பாலத்தடின்னு சொல்றது. அங்கே வந்து நிற்கிறேன். ஒரு சின்ன பாலம் மாதிரி நாவற்குழி பெரிய அந்த நீர்நிலை பாலத்துக்கு பக்கத்தில் இடது பக்கம் இருக்கிற உப்பாத்து பாலத்தடி தான் நிற்கிறேன். அங்கே என்ன காட்ட போறோம்னு சொன்னா, ஒரு ஐயா ஒரு ஆள் ஒவ்வொரு நாளும் பழமையாக வந்து மீன் வீசுறவர், வலையை வீசி மீன் பிடிக்கிறவர். அவரோட நான் கேட்க போறேன். வாங்கோ காணொலிக்குள்ள போ. வணக்கம் ஐயா. வணக்கம். அப்போ என்ன பேரு கூட? பூவால். எங்க இருக்கிற நீங்க? 5 வீட்டு தண்டு. அப்ப ஒவ்வொரு நாளும் இதான் பேரு உங்களோட? எந்த ஆஸ்பத்திரி வேலை செஞ்சீங்க? பாருங்க ஐயா, பெரிய ஆஸ்பத்திரி வேலை செஞ்சீங்க. கனாலம் பேர் அப்ப பெஞ்சம் தருவாங்க. 66ஆம் ஆண்டுல இருந்து 95 மட்டும் வேலை செய்யலாம். எல்லா இடம் வேலை செஞ்சீங்க. இப்ப உங்களை விரும்பவா வந்து மீனை வீசி போயிட்டேன். எவ்வளவு பெஞ்சன் வந்து? பெண்கள் வந்து 70ல இருந்து 94 போனேன். எத்தனை வயது அப்போ உங்களுக்கு? இப்போ 75 வயது. 75 வயது. அப்போ பாருங்க, கன அனுபவம் இருக்கு உங்களுக்கு. இந்த என்ன சொல்றது, ஹாஸ்பிட்டல்ன்ற போல வேற கண்டிருப்பீங்க நீங்க. அப்ப என்ன மீன் பட்டு கொண்டு இருக்கு? இந்த பாருங்க ஐயா, வீசி இருக்கிறாரு. இங்க பாருங்க, இப்போ கிட்டத்தட்ட 3 மணி 3:30 ஆகுது. சிலாப்பி உயிரோடு நிக்குது. பீச்சு மீன் சொல்லுவாங்க, எல்லாரும் பீச்சு மீன் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. பாருங்க, உயிரோடே நிக்குது. இந்த பாலம் நல்ல வேகமா தண்ணி பாயுது. மழை பெஞ்சபடியா நல்ல வேகமா தண்ணி பாயுது. அப்படியே நான் நினைக்கிறேன், நாங்கள் நிற்கிற பக்கத்தில் பாருங்க அந்த வளைவு இருக்குது. நாவக்குழி பக்கத்தில் புதுசாக கண்ண வளைவு, அதே நேரம் அதில் பக்கத்தில் வந்து அந்த சிவலிங்கம் வைக்கப்பட்ட அந்த அது இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன். ஐயா போகிறேன். பாருங்க ஐயா, என்ன வடிவா வீசுறாண்டு பாருங்க. நல்ல ஆழம் பாருங்க, இடுப்பளவோட தண்ணி கூட நிற்கிது. நல்லா தண்ணி கூட பாருங்க. தண்ணி வாங்கி போகிற இடம் மண்டபடியா அங்கால வயல்வெளி என்ன இப்போ வயல் ஒன்றும் இல்லை, பழைய அந்த என்ன இடம் மாதிரி தான் கிடக்குது. புல்வெளியாக தான் கிடக்கு, வயல்வெளின்னு சொல்லல. அது பாருங்க, வீசிட்டே இருப்பா மீன் இருக்கும். இந்த இடுப்பில் கட்டி இருக்கிறது தான் பறியன்னு சொல்லிடும். சில பேர் இப்போ இந்த பறியெல்லாம் செய்யாமல் தான் வீசினோம். இடுப்பில் இருக்க பறியன்னு சொல்கிறோம். முதல்ல வந்து பனை ஓலையில் செய்கிறது. நல்ல ஆழமாக கிடக்கண்ணே. மீன் வேற இல்லைண்ணே? இல்லையண்ணே. கொஞ்ச நாளுக்கும் வேற சும்மா இப்படியே சமாளிச்சு கொண்டு போறாரா? அப்போ எத்தனை மணி வந்த நீங்கள்? 2:30 இங்கே வந்த நீங்கள். அப்போ எவ்வளோ ஒரு 5-6 மீன் தான் பட்டுருக்கு. எப்போதும் கணக்கா பிடிக்கிறேன் கொண்டு பறியெல்லாம் இப்போ வித்தியாசமா செய்ய வலிக்கிட்டாச்சு. இது இந்த நேரில் இழைச்சி நீங்களா செய்தது? நாங்களே நீங்கள் இழைக்கிறது ஒரே இழைச்சா அழிஞ்சு போகுது. அதான் இந்த நாள் கடை அதான் எந்த வெயில். அப்போ நீங்கள் உங்களோட வீட்டு தேவைக்கான தான் வந்து பேசுறது? கூடப்பட்டா கொடுக்குறது. எந்த சந்தையில் கொண்ட கொடுக்குறது? அப்போ பல மாதிரி எடுப்பாங்க. 200க்கு வச்சா 150. திலாப்பி என்ன விலை போகிறது? திலாப்பி 1 கிலோ 400 ரூபா கொடுக்குறது. முந்தி மழையோட நல்ல திலாப்பி. இப்போ அந்த பெரிய பாலத்தை பூட்டி விட்டாங்க. அது பூட்டினோட இப்போ வருது இல்லை? இப்போ இந்த தண்ணி எங்கேருந்து வருது? இந்த தண்ணி இங்கே தொண்டமன்னார் சன்னதி கோயில். அது பின்னாடி சன்னதி கோயில். அதை திறந்து விட்டா இது வரும், இதை திறந்து விட்டா அது போகும். தண்ணி அவ்வளோ தூரத்துக்கு வருது. இந்த தண்ணி அங்கே அப்படியே போய் சென்னதியால் போய் நெல்லியடியே வருது, அப்படியே போகும். ஓகே. இப்போ இஞ்சால எங்கே போகுது? இது இப்படியே தங்கப்பட்டி
சங்குப்புட்டியோட சொல்லுங்க. சங்குப்புட்டியால வந்து அப்படியே வந்து அங்கே கோதாகணிகளால் வந்து இஞ்சால வரும். அப்போ நீங்கள் இங்கே எத்தனை வருஷம் வீசுறீங்க? நான் சின்ன வயதுல 12 வயதுல வீசுறேன். 12 வயதுல இந்த இதே உப்பாத்து பாலத்தில் வீசுறேன். மழை வரைக்கும் வீசுறேன். இப்போ முதல் வாரம் இல்லை, இப்போ மழை நின்றா முதல் வரும் 1-2 வரும். கடலோட தொடக்கிற வழியா முதல் வருது. இப்போ நல்ல இப்போ கூடு களங்கட்டிக்காரர் அது அவங்களெல்லாம் கூட இப்போ அட்டை நான் இஞ்சால செய்கிற தொழில் கூட கொழும்பு பாசவரெல்லாம் போடணும். அவங்கள இப்போ அட்டைப்படியை போட்டு அடைச்சி விட்டு உழைக்க வலிக்கு வேலையறிய வலிக்கு 4 பக்கத்தாலும் ஃபுல்லாக வீச்சு வீச்சு தான். நல்லா நாம வீசணும். சில நேரம் 5000 ஒன்றும் இல்லாமையும் போக வேண்டி பாரு. அப்ப என்ன சொல்லுது இப்போ நீங்க முந்தி இப்போ உங்களுக்கு பெரிய ஒரு அனுபவம் இருக்குது, என்ன சொல்ற அரசாங்க இதாக இருந்திருக்கு, என்ன சொல்றது வைத்தியசாலை வேலை செஞ்சிருக்கு. உங்களோட அனுபவத்துல இப்ப நாடு எப்படி கிடக்கு? இப்போ ஒரு அளவு அப்பதை விட இப்ப நல்லா இருக்கும். ஐயோ முதல்ல நீங்க இடப்பெயர் வாழ்த்து சொல்றீங்க, நான் விலைவாசியில் அதில் சொல்றேன். நான் ஆஸ்பத்திரி மாட்டேன். ஆஸ்பத்திரி அப்போ முதல்ல நைட் வேலை தான் கூட இல்லை இரவு போகிறீங்களோ? ஆஸ்பத்திரி வேண்டாம் இரவு வேலை தான் கூட. சம்பளம் அந்த நேரத்தில் 3200 ரூபா தான் ஒரு மாத சம்பளம். ஒரு நாளைக்கு 10 ரூபா சம்பளம். அப்படியே மாதம் 3000 சம்பளம். 10 ரூபா சம்பளம். அப்போதைய சாமானும் விலை குறைவு தானே? அப்போ 100 ரூபா காணும். எல்லா சாமானும் வேண்டி சாப்பிட உருப்படுத்தாது ஒரு நாளைக்கு அல்லது மாதம் வடியா காணும். இப்போ 25,000 பெஞ்சு எடுக்கிறது ஒன்றும் சரி பார்த்தா பாருங்க, இதான் உண்மை. ஐயா சொல்ற உண்மை. முந்தி வந்து ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து 10 ரூபா இருந்தா அதே நேரம் வந்து 100 ரூபாயில வந்து எல்லா சம்பளம் வாங்கலாம். மற்ற மாத சம்பளம் வந்து 3000 இருந்திருக்குது. ஆனா இப்ப ஐயா சொல்ற மாதிரி வந்து எல்லாமே ஒரு நாளைக்கு வந்து சாப்பாடே வந்து ஒரு நேரம் சாப்பாடே 500 ரூபா காணாம கிடக்குது. அதான் 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 அது உண்மை உண்மை உண்மை. ஒரு கிலோ மாவு வந்து 1 கிலோ அரிசி வந்து 360 ரூபா. வந்து மாவும் அதே விலை 500-600 விற்றாது. அதான் அதான் இப்போ ஒரு அளவு குறைஞ்சிட்டு மாறுபடி ஜீவத்தோட எடுத்துட்டு போதும். 4 பிள்ளைகள் 7 பேர பிள்ளைகள். அன்னைக்கு மொதம் போயிட்டு முதமாளோட இருக்கிறேன். முதமாளோட இருக்கிறேன். எது உழைச்சா மாளோட சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் படுத்து இருந்தேன். இருந்தாலும் நேற்று வந்து 500 ரூபா வேலை செய்த உடம்பு சும்மா இருக்க விடுது இல்லை. அது சரி 12 வயதுலேருந்து வீச்சு அது எல்லாம் சும்மா இல்லம்மா சும்மா இருக்க. என்ன சொந்த ஊர் வந்து நடந்து அங்க நடந்து நாங்க அங்கே வேலை வெட்டி கிடையாது. அப்போ இங்கே வந்தாவில் அப்படி வேலை வந்தா போல அப்பா அம்மா அம்மாவோட எல்லாம் வேலை வந்து நானும் 12 வயது வந்தா அப்படியா? அப்போ என்னண்டே வீசி போட்டு தான் போகிறதா? அதில் போய் பார்ப்போம். அப்படியா சரி 6 மணி தான் போவேன். 6 மணி தான் போவேன். ஓகே சரி பாஜா சரி இல்லாடி போய் தான் சைக்கிள் எடுத்துட்டு. அது சரி. நன்றி ஐயா, நன்றி. நான் குடிக்கிறேன் கொள்றேன். நான் கேச்சுக்கா சார தவணை அது இது கிடையாது. அப்படி பிரச்சா பிள்ளையெல்லாம் பார்க்கலாம். கொடியால் 2 பேர் இருக்கிறாங்க. அவர் தான் ஆல்பத்தில் கங்காணியாக இருக்கிறாங்க. கட்டிட்டார் ஒரு பிள்ளை தெரியாத இப்போ இந்த லோனுகளை எடுத்து அது மாட்டாவன் பாலத்தில் இருக்கிறான். அவன் டிரைவராக இருக்கிறான். அவனும் கட்டிட்டான். 2 பேர் பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை கட்டிட்டு நாங்கள் பாட்டில் கிடாக்குதுங்க. பாருங்க ஐயா இங்கே போய் கொண்டு இருக்கிறேன். ஆனால் இடுப்பளவுக்கு மேலே தண்ணி வருது பாருங்க. இப்போ இடுப்பளவு அங்கே போகுது பாருங்க. எப்படி ஆழம் பண்ணி பார்த்து சரியான ஆள்.
வேற இல்லைண்ணே மீன் இல்லைண்ணே மீன் இல்லையா மழை அன்றைக்கு மழை வந்தா பிறகு மீன் எல்லாம் டக்குன்னு இழுபாட்டு அதான் அது பாருங்கோ ஐயா என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ மீன் கொஞ்சம் குறைவாம் ஐயா ஒரு 5-6 மீன் தான் பிடிச்சிருக்கார் 2 மணிலேருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே பிடிச்சிருக்கார் ஐயாவோட சும்மா ஒரு நான் வீதியால் போய் கொண்டிருக்கான் இந்த வீசி கொண்டிருக்கிற அனுப்பிவிடாமல் வந்து கதைச்சினான் உண்மையாகவே என்ன சொல்கிறது ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒவ்வொரு கதைகள் அவையில் வாழ்க்கை முறை சந்தோஷங்கள் வித்தியாசமாக இருக்கும் அவர் வந்து 75 வயதிலேயும் வந்து என்ன சொல்கிறது வீட்டை சாப்பிட்டு சும்மா இருக்கக்கூட ஆண்டாக்காண்டி வந்து வீசி கொண்டிருக்கிறார் ஒரு 5-6 மீன் வந்துட்டு தான் நான் மீன் குறைவண்டு ஐயா சொன்னார் ஓகே ரவலே இன்னொரு காலில் உங்களை சந்திக்கும் முறை விட வருகிறேன் என்று உங்கள் வெல்ல பாய் பாய் நன்றி ஐயா